27 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் முன்னாள் மாநில கிரிக்கெட் வீரர் டாக்டர் கிரி அவர்கள். சார் வணக்கம். 27 வருஷங்களுக்கு அப்புறமா தென்னாப்பிரிக்கா அணி முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில். இந்த ஒரு வெற்றியை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ஆர் கிரிக்கெட் லவ்வர்ஸும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்ட்டு ப்ரே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கி சவுத் ஆப்பிரிக்கா அவ்வளோ அழகாக விளையாண்டாங்க. அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் த விக்டரி. அண்ட் ரெண்டாவது இது சோக்கர்ஸ் சொன்னவங்க எல்லாரையும் ஜோக்கர் ஆக்கிட்டாங்க இந்த விக்டரி மூலமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி ட்ராஃபி, ஆனால் அதுவும் பிக்கஸ்ட் ட்ராஃபி ஆஃப் ஐசிசி WTC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதை வச்சாங்க. அப்புறம் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னாக்க, மார்க்ரம் இவ்வளோ நல்லா விளையாட்டு மேன் ஆஃப் த மேட்ச்லாம் வாங்கிட்டு அவர் கடைசியில வின் பண்ற சமயத்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். பாவம், அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் நின்று நாட் அவுட் ஆகிட்டு இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். மொத்தத்தில் கிரேட்டஸ்ட் விக்டரி. அதுவும் இந்த 4th இன்னிங்ஸ் விளையாடின ஆட்டம் இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் யாருமே ஆடினது இல்லை இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு மார்க்ரம் பெரிய ஹீரோ ஆயிட்டார். ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆப்பிரிக்கா. சார், அதே போல் இதுவரைக்கும் வெற்றி பெறாத ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அணி, சோக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா அணி கடைசி வரைக்கும் விட்ட வரலாறு தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையில் இப்போது 27 வருஷங்களுக்கு அப்புறமா ஜெயிச்சிருக்கிறாங்க. கடைசி இறுதி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு கேப்டன் பவுமாவுடைய வழிநடத்தல் காரணமா, இல்லை யாருடைய பர்ஃபார்மன்ஸை குறிப்பிட்டு நம்ம இந்த வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம்? இல்லை, அன்டவுட்லி மார்க்ராமோட பேட்டிங் இன்னிங்ஸ் தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல 4th இன்னிங்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க 130 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அந்த சமயத்தில் 4th இன்னிங்ஸ்ல 282 for 5 மார்க்ராம் செஞ்சுரி அடிப்பார்த்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ மார்க்ராம் தான் நேஷனல் ஹீரோ. கோர்ஸ் பவுமா ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினார். அவரும் நல்லா இன்ஃபேக்ட் போலர்ஸை ஹேண்டில் பண்ணாரு. மொத்தத்தில் குட் கேப்டன்சி பை பவுமா, அக்ரி. அண்ட் he deserves to be the winner. பட் மார்க்ராம் தான் நேஷனல் ஹீரோ, அதில் சந்தேகமே இல்லை. சார், அதே போல் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் RCB ஜெயிச்சாங்க. ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இந்த ஒரு வெற்றி சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்? இல்லை, அதான் இந்த ஜோக்கர்ஸ் அப்படின்னு, அதாவது இவங்க எப்பவுமே ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, தோற்றுருவாங்க. செமிஃபைனல்ஸ்ல போவாங்க, தோற்றுருவாங்க. அந்த மாதிரி சோக்கர்ஸ்னு ஒரு கெட்ட பேரை வாங்கியிருந்தாங்க. அதை இந்த தடவை ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த நேமை. ஸோ அந்த சோக்கர் சொன்னவங்களாம் இப்போ ஜோக்கர் ஆயிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினட்டா இது டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விக்டரி. இனிமே அவங்க நிறைய ட்ராஃபி அடிப்பாங்க. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அவங்க இன்ஃபேக்ட் நிறைய டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் டெஃபினட்டா IPL நீங்க பார்த்துக்கலாம், நிறைய சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் விளையாடுறாங்க. அதனால கிரிக்கெட் அவங்களோட உயிர் மாதிரி இருக்கு. ஸோ டெஃபினட்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இது டேர்னிங் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு கிரி.